ராமரும் சீதையும் வனவாசத்துக்கு கிளம்பினாங்க. அவர்களுக்கு சேவை செய்வதற்காக லட்சுமணரும் கிளம்பினாரு. தனது மனைவி ஊர்மிளையிடம் விடைபெற்றுக் கொள்வதற்காக அந்த புறத்திற்கு வந்தான் லட்சுமணன். மீது கணவர் அளவு கடந்த அன்பினை வைத்துள்ளார் என்பது ஊர்மிளைக்கு தெரியும். இதே அன்போடு அவர் கானகம் சென்றால் தன்னுடைய நினைவுகள் அவரை வாட்டும் என்றெண்ணி தன்னை வெறுக்கும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள். லட்சுமணன் கானகம் செல்கிறேன் என்று கூறியதும், தந்தை காட்டுக்கு போக சொன்னது உங்கள் அண்ணனை தவிர உங்களை அல்ல. உங்கள் அண்ணனை மணந்த பாவத்துக்கு உங்கள் அண்ணி அவர் பின்னால் போகிறார். வாங்க நம்ம மிதிலைக்கு போய் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்றாள். இதை கேட்ட லட்சுமணன் கோபத்தோடு, நீ இவ்வளவு மோசமானவளா? நீ என் முகத்திலே முழிக்காதே, இங்கேயே சுகமாக படுத்துறங்கி என்றதும், உங்கள் தூக்கத்தை எனக்கு கொடுத்தாலும் சந்தோஷமாக தான் தூங்குவேன் என்று சிரித்துக் கொண்டே கூறினாள் ஊர்மிளை. இப்படியே ஆகட்டும் என்று கூறி சென்று விட்டார் லட்சுமணன். ஊர்மிளை லட்சுமணன் சென்றதும் கதறி அழுது விட்டாள். ஊர்மிளைக்கு தூக்கத்தை கொடுத்ததால் லட்சுமணனுக்கு 14 ஆண்டுகள் தூக்கம் வரவில்லை. 14 ஆண்டுகள் கழிந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சீதையின் வாயினால் உண்மை அறிந்த லட்சுமணன் ஊர்மிளையின் தியாகத்தை எண்ணி அவள் மீது இருந்த அன்பை விட அதிகமாக நேசித்தான் லட்சுமணன்.